ஐபிஎல் 2026ல ஸ்டீவ் ஸ்லோக் டு சிஎஸ்கே. எஸ் கைஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் இவ்வளோ ஹைப் இருக்கிற ஒரே அன்கேப்டு ஃபாரின் பிளேயர்னா ஸ்டீவ் ஸ்லோக் அப்படின்னே சொல்லலாம். எதுக்கு எல்லாருமே ஸ்டீவ் ஸ்லோக் சிஎஸ்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ஸ்டீவ் ஸ்லோக் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதை பற்றி இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், ரீசெண்டாக ஒரு சிஎஸ்கே அஃபீஷியல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஆஷ்னாக்கான ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ யாரெல்லாம் ஆஷ்னாக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறாங்க இதை பற்றியும் இதோட கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தலாம். மக்கள் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டாக ஆஷ்னாக்கான ரீப்ளேஸ்மெண்ட் சிஎஸ்கே எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரே ஷாக். பிகாஸ் கைஸ், இன்கேஸ் ஆஷ்னா ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஆஷ்னாவை இவங்க கண்டிப்பாக ரிலீஸே பண்ணியிருக்க மாட்டாங்க போல இருக்குது. ரீட்டைன் பண்ணி வச்சிருக்கிறதுனா அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு கைஸ். நல்ல வேளை அவரே ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு, இல்லைனா நம்ம திருப்பியும் அடுத்த வருஷம் இதே மாதிரி தான் ஆயிருப்போம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே ஆஷ்னாக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டு எடுக்கணுமா? இதுதான் கைஸ் ஒரு பெரிய கொஸ்டினாக மாறுது. பிகாஸ் நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு இவ்வளோ க்ரோர் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு பெரிய பர்டன் தான். அண்ட் அவர் நம்மளால் கண்டிப்பாக 11லையும் விளையாட வைக்க முடியாது, ஜஸ்ட் பெஞ்சு தான் பண்ணணும். அப்படின்னு சொல்லும்போது ஆஷ்னாவுக்கு குவாலிட்டிஸ் இருக்கிற ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பாக நம்மளுக்கு மினி ஆப்ஷனில் கிடைக்க மாட்டாங்க. கிடைச்சாலும் அதிகமான ப்ரைஸுக்கு போயிடுவாங்க. ஸோ இதுதான் சிஎஸ்கே அஃபீஷியலும் சொல்லியிருக்காரு. லைக் நாங்கள் ஆஷ்னாவுடைய குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு ஸ்பின்னர் எப்படி மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு எங்களுக்கே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே, இப்போ நம்ம 1 by 1 யாரெல்லாம் இருக்கிறாங்க ஆஷ்னாக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே ஆஷ்னாக்கு குவாலிட்டிஸை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் பிளேயர்ஸ் டவுட்ஃபுல்லாக கிடைக்கிறது. பட் ஒருத்தர் இருக்கார், ரெஸ்ட் எல்லாம் ஃபாரினர் தான் இருக்கிறார் ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டாக கர்நாடகாவை சேர்ந்த இந்தியன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்கிற மேக்னில் ஹார்ட்னி நொரானா. எஸ் கைஸ், இவர் உங்களுக்கு தெரிய போத இருக்க. பிகாஸ் இவரோட பேட்டிங் மேக்ஸ்வெல் மாதிரியே இருக்கும் அண்ட் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். அண்ட் ஒரு இந்தியன் பிளேயர் கண்டிப்பாக இவர் எடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே. பிகாஸ் கைஸ், இவரை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ட்ரையல்ஸுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்னில் ஹார்ட்னி நொரானா தான் சிஎஸ்கேக்கு மோஸ்ட்லி ஆஷ்னா இல்லாத குறை இவரை வச்சு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க சிஎஸ்கே. அண்ட் இவரை நம்ம டீமில் கூட விளையாட வைக்கலாம். பிகாஸ் இவர் ஒரு ஃபினிஷர், பேட்டிங் நல்லா விளையாட முடியும். அண்ட் பிரவிஸ் கூட சேர்ந்து 2026ல் சிஎஸ்கே இவர் தான் ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ மேக்னில் ஹார்ட்னி நொரானா தான் கண்டிப்பாக ஆஷ்னாக்கான லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சிஎஸ்கே பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ இவர் ஒன் ஆஃப் த இந்தியன் ஆப்ஷன்ஸ் ஆயிருந்தால் அடுத்ததாக ஃபாரின் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்ட்ரைட் அவே மைக்கேல் பிரேஸ்வெல் இருக்கிறாரு கைஸ். எஸ் கைஸ், நியூசிலாண்டை சேர்ந்த இந்த ஒரு பிளேயர் இப்போ ரீசெண்டாக நியூசிலாண்டுக்கு ஒன் ஆஃப் த சென்சேஷனல் ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் இருக்கிறாரு. அண்ட் இவரால் கேமை ஃபினிஷ் கூட பண்ணி கொடுக்க முடியாது கைஸ். சிஎஸ்கேக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு பிளேயர் மைக்கேல் பிரேஸ்வெல். அண்ட் லெஃப்ட் ஹேண்டர் வேறு இவர். சிஎஸ்கே இப்போது டீமில் லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் குறைய இருக்கிறாங்க. ஸோ மைக்கேல் பிரேஸ்வெல் அதையுமே ஃபுல்ஃபில் பண்ணுவார். அண்ட் நியூசிலாண்டு பிளேயர் சிஎஸ்கே ரிலேஷன்ஷிப் அது அவங்களுக்கு தெரிய போல இருக்குது. அண்ட் இது இருந்தால் கண்டிப்பாக மைக்கேல் பிரேஸ்வெல்லுமே ஃபாரின் ஆப்ஷன்ஸில் டாப்பில் நிற்க தான் போகிறாரு ஆஷ்னாக்காக. ஸோ அடுத்ததாக இன்னொரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிளென் மேக்ஸ்வெல். சிஎஸ்கே கிளென் மேக்ஸ்வெல் பக்கம் ரொம்ப வருஷமாக போயிட்டே இருக்கிறாங்க. பட் இவ்வளோ வரைக்குமே கிளென் மேக்ஸ்வெல் சிஎஸ்கேக்கு கிடைச்சது கிடையாது. பட் இந்த டைம் பஞ்சாப் ஆல்மோஸ்ட் மேக்ஸ்வெல்லை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பிகாஸ் கைஸ், அவரோட நல்ல அப்கிரேடட் வருஷன் இந்த ஆப்ஷனில் வர போகிறாங்க. அண்ட் போன வருஷம் மேக்ஸ்வெல் எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல. இப்படியெல்லாம் இருக்கும்போது சிஎஸ்கே எதுக்கு மேக்ஸ்வெல் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கைஸ், மேக்ஸ்வெல் இன் எல்லோ வேறு ரகம். ஸோ சிஎஸ்கே இன்கேஸ் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் போக போகிறோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் தான் டாப் ஆப்ஷனில் இருப்பாங்க. அண்ட் இல்லை இன்கேஸ் நாங்கள் ஒரு ஃபாரினில் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைக்கேல் பிரேஸ்வெல் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நிற்குவார். அண்ட் இல்லை நாங்கள் இந்தியன் பக்கமே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னில் ஹார்ட்னி நொரானா தான் சிஎஸ்கேயோட லைக் டு லைக் ஆப்ஷன்ஸில் நிற்க போகிறாரு. ஸோ இதுதான் ஆஷ்னாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே பார்க்க போகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸில் யார் ஆஷ்னாவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிஎஸ்கே டீமில் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் மதியத்தில் இவ்வளோ ஹைப் இருந்திருக்கிற ஒரே அன்கேப்டு ஃபாரின் பிளேயர் பற்றி பார்த்துடலாம். ஸோ இவரை இன்ஃபேக்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அடுத்த டெவால்ட் பிரேவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரு எடுத்துன்னு வந்தானுங்கப்பா, டெவால்ட் பிரேவிஸும் நம்ம டீமில் இருக்கட்டும். ஒரே டெவால்ட் பிரேவிஸை சமாளிக்க முடியல அப்போனன்ட் டீமால். இப்போ ரெண்டு டெவால்ட் பிரேவிஸ் வந்துட்டால்
கண்டிப்பாக நம்ம டீமே ஃபுல் மான்ஸ்டர் ஸ்கேரியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. பிகாஸ் இவர் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கேலுமே இருக்கிறார் கைஸ். ஜேஎஸ்கே இவர் அண்டர் 19 பிளேயராக சைன் பண்ணாங்க. ஜஸ்ட் 19 இயர்ஸ் தான் ஆகுது கைஸ் இவருக்கு. அண்ட் இவரால் பேட்டிங் விளையாட முடியும் அண்ட் மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் bowling பண்ண முடியும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் ஒரு 19 இயர் பிளேயர் கொடுக்குறாரு அண்ட் இவ்வளோ ஹைப் இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சிஎஸ்கேயோட ரேடாரில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் தான் ஸ்டீவ் ஸ்லோக் இருக்க தான் போகிறாரு. அண்ட் நம்ம கேமரன் கிரீன் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறோம். பட் சிஎஸ்கே இங்கே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து கேமரன் கிரீனும் வேணாம், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸும் வேணாம், ஆரன் ஹார்டியும் வேணாம், யாரும் வேணாப்பா, நம்ம ஸ்டீவ் ஸ்லோக் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் அடித்தாலும் அடிக்கல கைஸ். அண்ட் கைஸ் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ப்ரிஃபரபுளாக இவர் தான் கைஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக தெரியுறாரு சிஎஸ்கேக்கு. இன்கேஸ் சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் பக்கம்லாம் போனோம், சஞ்சு சாம்சனு போய் எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டருமே சிஎஸ்கே எடுத்துன்னு வர முடியும். அண்ட் இவரே எடுத்துன்னு வந்த கைஸ் எக்கச்சக்க அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பேசியிருக்கிற மாதிரி இவரை பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை கூட சேர்ந்து ஒரு ஓப்பனிங் பேராக செட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் 20 இயர்ஸுக்கு நம்மளுக்கு சாலிட் ஓப்பனிங் பேராக செட் ஆகிடும். இல்லைனா டெவால் பிரவிஸ் அண்ட் ஸ்டீவ் ஸ்லோக்கை வச்சு ஃபினிஷிங் பண்ண வைக்கலாம். ரெண்டு பிரவிஸ் ஃபினிஷ் பண்ண கொடுத்தா சிஎஸ்கே எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். நம்மளுக்கு ஒரு சாலிடான ஃபினிஷிங் ஆப்ஷன் இங்கேயுமே சாலிடான 15 இயர்ஸுக்கு ஃபினிஷிங் ஆப்ஷன் கிடைச்சிடும் பிரவிஸ் அண்ட் ஸ்லோக். ஈவன் மிடில் ஆர்டருமே ப்ளே பண்ண வைக்கலாம். நம்ம நினச்ச மாதிரி பவர் பிளேயில் போலிங் போட வைக்கலாம். எக்கச்சக்க ஆப்ஷன் ஸ்டீவ் ஸ்லோக் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு கைஸ். ஸோ அப்படின்னா என்ன, சிஎஸ்கே சிம்பிளாக ஸ்டீவ் ஸ்லோக்கை போய் எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை கைஸ், இங்கே தான் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. பிகாஸ் கைஸ் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை நம்ம எப்படி எடுத்துன்னு வர முடியும்? பிகாஸ் நம்மளுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் மஸ்ட்டாக தேவைப்படுறது. அதனால தான் சிஎஸ்கே கேமரன் கிரீன் பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் தான் கைஸ் தேவை. இந்த மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு டீமில் இப்போ தேவைப்பட மாட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே ஆயுஷ் மாத்திரவே விளையாட வச்சு இது ஒரு சர்ப்ரைஸ். இப்போ ஸ்டீவ் ஸ்லோக்கை எடுத்துன்னு வந்து இன்கேஸ் எடுத்துன்னு வந்துட்டாலுமே விளையாட வைக்கிறது ஒரு பெரிய டவுட். அண்ட் ஆல்ரெடி நம்ம டீம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருக்கிறாங்க, ஒருவேல் மாத்திரை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஸ்டீவ் ஸ்லோக்கையும் எடுத்துன்னு வந்துட்டு சிஎஸ்கே ப்ளேஸ் பண்ணி இன்எக்ஸ்பீரியன்ஸாக மாற்ற மாட்டாங்க டீமை. சிஎஸ்கே கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. பட் சிஎஸ்கே இன்கேஸ் நாங்கள் போகிறோம், எங்களுக்கு ஒரு அசெட் தேவை ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லி போனால் கண்டிப்பாக ஸ்டீவ் ஸ்லோக் சிஎஸ்கே எடுத்துன்னு வரது நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் என்ன கேட்டால் ஸ்டீவ் ஸ்லோக் எடுத்துன்னு வந்துடுங்க கைஸ். பிகாஸ் நம்ம எப்படி மாத்திரை க்ரூம் பண்ணாமல் விளையாட வச்சோம் அந்த மாதிரி ஸ்டீவ் கூட பண்ண வைக்கலாம். அண்ட் அவர்கிட்ட அந்த மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்டீவ் ஸ்லோக் பற்றி? அதை மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க கைஸ். ஓகே கைஸ், விடுதலை கைஸ் இந்த வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.